நாம் பார்த்த சினிமா பார்க்காத படம். ஸ்கிரீன் சாவில் இந்த முறை கருப்பு. கருப்பு இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய கிளாசிக்கல் ஹிட்டான படம். ஒரு 300 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம். ஆனா இந்த படத்துடைய ஹிட் இதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இல்ல. இது வெறும் கமர்ஷியல் ஹிட் ஆகக்கூடிய படம் மட்டும் கிடையாது, ஒரு கல்ட் கிளாசிக் ஹிட் ஆகக்கூடிய படம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கமர்ஷியலுக்கும் கல்ட் கிளாசிக்கலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கமர்ஷியல் படம் அன்னைக்கு தேதியில சூப்பர் ஹிட்டாவும் பயங்கரமான வசூல் பண்ணும். ஆனா இன்னொரு ஹிட் படம் வந்துச்சு அப்படின்னா இந்த படம் காணாம போயிடும். இது எல்லா படங்களுக்கும் பொருந்தும். கல்ட் கிளாசிக்கல் அப்படி கிடையாது. எத்தனை வருஷம் கடந்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் இல்லப்பா. பாஷா மாதிரி ஒரு படம் கிடையாது. எத்தனை ஆக்ஷன் படம் வரட்டும் அது பாஷா மாதிரி இல்ல. எத்தனை கிரைம் ஸ்டோரி வரட்டும் அது ராட்சஸ் மாதிரி இல்ல. எத்தனை கோர்ட் டிராமா வரட்டும் அது ஜெய்பி மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் கல்ட் கிளாசிக்கல். கருப்பு அந்த லிஸ்ட்ல சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு கல்ட் கிளாசிக்கல் கிரைட்டீரியாக்குள்ள கருப்பு ஏன் போகல அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். கருப்பு எதை மிஸ் பண்ணிச்சு, ஏன் அந்த கிரைட்டீரியாவை கருப்பால ரீச் பண்ண முடியல அப்படின்றத பத்தி பேச போறோம். இது கருப்போட ரிவ்யூ கிடையாது, கருப்பை பத்திய விவாதம். நான் சாரி. கருப்புடைய மிகப்பெரிய பலமா நான் பார்க்கறது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான அந்த ரைட்டிங் இருக்குல்ல, இன்டெலெக்சுவலான ரைட்டிங். ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பின்னாடி பேக் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நமக்கு புரியும். நம்ம இது வரைக்கும் தமிழ்ல லோக்கல்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி எத்தனையோ கோர்ட் டிராமாஸ் நம்ம பார்த்துருப்போம். அத்தனை கோர்ட் டிராமாக்குள்ளேயும் கோர்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத நமக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்காக எத்தனையோ படங்கள்ல காமிச்சிருக்காங்க. எப்படி வாதம் பண்ணுவாங்க, எப்படி 2 டிஃபென்ஸ் வாதமும் அரசு வாதமும் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க, எப்படி சாட்சிகளை உடைப்பாங்க, எப்படி குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க, இப்படி நிறைய படங்கள்ல நமக்கு டீட்டெயிலிங்காக காமிச்சிருப்பாங்க. ஆனா கருப்பு கோர்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை டீட்டெயில் பண்ணல, கோர்ட்டுக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை டீட்டெயில் பண்ணிருக்கு. அங்கதான் மற்ற படங்கள்ல இருந்து கருப்பு தனித்தனிக்குது. ஏன்னா இது வரைக்கும் எந்த சினிமாவும் கோர்ட்டுக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு ராவா பேசுறது இல்லை. அதுதான் கருப்போட மிகப்பெரிய பலமா நான் பாக்குறேன். ஆர்ஜே பாலாஜியோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல ஒரு சீன் வரும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு நகையை வாங்கி, ஒரு நகைக்கான காசை வாங்கி அதை போலீஸ்கிட்டையும் தராம கிளைண்ட்டுக்கிட்டையும் தராம ஆர்ஜே பாலாஜி ஆட்டையை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஆடியன்ஸா நமக்கு சிரிப்பு வரும், பாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல ஒரு கோர்ட் ப்ரொசீஜரால பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த சீன் கண்ட தனி வரும். இது ஒரு 2 விதமான ஃபீலிங் தரும். ஏன்னா இது ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கான படம் தான். காமன் ஆடியன்ஸை இந்த படத்தை பார்த்து ரசிச்சதால இந்த படம் கமர்ஷியல் ஹிட் ஆயிடுச்சு. கோர்ட் ப்ரொசீஜரால பாதிக்கப்பட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களை இந்த படம் திருப்தி பண்ண தவறிடுச்சு. பெரம்பலூர் கோர்ட்ல நான் நேர்ல பார்த்த ஒரு விஷயம் சார். கோர்ட்ல ஒரு அம்மா வக்கீல் கிட்ட போராடுறாங்க. சார் உங்களுக்காக தான் காசு ரெடி பண்ணி வந்தேன், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போகும், நான் யோசிக்கவே இல்லை, தயவு செய்து இந்த ஒரு தடவை விட்டுருக்கு, நான் அடுத்த தடவை காசு தரேன் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த வக்கீல் சொல்றாரு, ஏமா நீ 2 தடவை இது மாதிரி தான் சொல்ற, 2 தடவை ஏதோ ஒரு காரணம் சொன்ன, போன தடவை யாருக்கோ உடம்பு சரியில்லை, யாரோ இறந்துட்டாங்கன்னு சொன்னேன், இந்த தடவைலாம் முடியாது, உனக்கு உள்ள உடம்பு கூட நீ யார்ட்டையா கடன் வாங்கி பார்த்துக்கோ, ஆனா இப்ப இந்த வாய்தா விட்டீங்கன்னா உன் புருஷனை வெளியே எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட இருந்து 4000 ரூபாய் காசு புடுங்கினாரு இல்ல. ஆனா அதுக்கான பலன் என்ன தெரியுமா, அந்த அதுக்கப்புறமும் 1.5 மாசம் கழிச்சுதான் பெயில்ல வந்தார். அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த பணத்தை அந்த வக்கீல் கொஞ்சம் கூட மனிதனையவே இல்லாம அவர்கிட்ட அந்த புடுங்கின விஷயம் இருக்குல்ல, இதுதான் இந்த கோர்ட்ல நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் பேபி கண்ணன் கேரக்டர் வழியா மக்களுக்கு எடுத்துட்டு போய் ஆர்ஜே பாலாஜி சேர்த்திருக்காரு. நம்ம பாக்கெட்ல பணம் இருக்குல்ல, இந்த பணத்தை ஒரு திருடன் கூட பயந்துதான் எடுப்பான். நம்ம கிட்ட அரசியல்வாதி கூட பயந்து காசு கேட்பாரு. ஒரு அரசு அதிகாரி இருக்காங்களே, அவங்க லஞ்சம் கேட்டா கூட பயந்து வாங்குவாங்க. நீ ஏழை, உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ கோர்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உன் பாக்கெட்ல இருக்க பணத்தை நான் அதிகாரப்பூர்வமா என்னால் எடுக்க முடியும்னு ஒரு வக்கீல் காட்டுவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளோட கனெக்ட் பண்ண விதம். அது இந்த படம் பேசுற விஷயம். நீங்க ஒரு பாமரனா, ஒரு ஏழையா, ஒரு கோர்ட் ப்ரொசீஜரை பத்தி தெரியாத ஒரு அப்பாவியா இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க கோர்ட்டுக்கு தேடி போயிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க மொத்த காசையும் உங்களுக்கு தெரிஞ்சே எடுப்பாங்க. தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் பிக் பாக்கெட்டு. உங்களை கத்தி காட்டி மாட்டி எட்டு போனா அதுக்கு பேர் கொள்ளை. ஆனா உங்களை கேட்டு உங்களுக்கு அனுமதி நீங்க தரீங்களோ தராம போறீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சு உங்க பாக்கெட்ல இருந்து உங்க காசை உங்க கண்ணு முன்னாடி எடுக்கிறதுக்கு பேரு தான் வக்கீல். அதை தான் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா பேபி கண்ணன்ற ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் வழியா உங்களுக்கு சொல்லுது. இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இது அதாவது ஒரு பக்கம் அப்பாவி ஜனங்க, இன்னொரு பக்கம் வழக்குகள் நிறைஞ்சு கிடக்கிற நீதிமன்றங்கள். ஒரு பக்கம் அப்பாவிகளுடைய அப்பாவித்தனத்தையும் வழக்குகள் நிறைஞ்சு கிடக்கிற நீதிமன்றத்தை சீக்கிரமா முடிக்க முடியாத வழக்குகள் இருக்குல்ல, அதுக்கு ஆகிற தாமதம். இந்த 2த்தையும் யூஸ் பண்ணிக்கிறவங்க நடுவுல இருக்க வழக்கறிஞர்கள். இது வழக்கறிஞர்கள் எல்லாருமே குறை சொல்ற அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு
நீங்க கருப்பு பார்க்கும்போது இதன் மூலியமா கத்துக்கிற பாடம் என்ன அப்படின்னா, நீங்க அப்பாவியா இருந்துட்டீங்க அப்படின்னா நீதிமன்றத்துடைய அந்த ப்ரொசீஜரை வச்சு மிகச்சிறந்த முறையில ஏமாத்தி அவங்களால பணம் வாங்க முடியும். நீங்க ஏமாறுறீங்கன்னு தெரிஞ்சே கொடுப்பீங்க. அதாவது இந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். வயசானவரும் அவங்க பொண்ணும் பிரியாணி வாங்கி கொடுக்குற சீன் இருக்கும். ஆப்வியஸா சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சே தான் அதை செய்வாங்க. அந்த பொண்ணே ஒரு கட்டத்துல வசனமா சொல்லும். நான் அந்த கடையில் நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும். இல்ல நான் சாப்பிட்டது இல்லை. ஆனா நிறைய பே பண்ணிருக்கேன். வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை தெரிஞ்சே செய்வோம். நமக்கு கோர்ட்டை பத்தி தெரியாது. பயம். அந்த நீதிபதி அங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்திலேயே நம்மளை வைத்து சூதாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர்கள். அத ரொம்ப அழகா சூப்பரா ஒரு ரைட்டிங்ல எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பீக் மொமெண்ட்ல எடுத்துட்டு போய் விட்ட பாலாஜி. ஆனா இந்த படம் எங்க தோத்து போச்சு தெரியுமா? அந்த இன்டர்வல் சீனோட படம் நம்ம எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சு இதுக்கு மேல என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணி நிறுத்தாங்கல்ல, அங்கேயோட படம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் சொன்ன விஷயங்கள் தான் அந்த கிரைட்டீரியாவை தொடாம போனதுக்கான மிக முக்கியமான காரணம். அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ்ல கடவுளான கருப்பு கிட்ட ஆர்ஜே பாலாஜி பேபி கண்ணன் ஒரு சவால் வைக்கிறாரு. இந்த க்ரோத் ப்ரொசீஜரை ஒரு கடவுளா இல்லாம ஒரு சாதாரண மனிதனா இருந்து கடவுளோட பவரை யூஸ் பண்ணாம உன்னால மாற்ற முடியுமா? அவர் வைக்கிற அந்த ஒரு சவால் இருக்குல்ல, அந்த சவால் இந்த படத்துடைய பீக் மூமெண்ட். அப்போ ஒரு கடவுள் என்ன பண்ண முடியும்? நம்ம எந்த இடத்துல எப்படி யோசிப்போம்? ஒரு பாமரனா ஒரு கோர்ட் ப்ரொசீஜரால பாதிக்கப்பட்டவன் அதை எப்படி பார்ப்பான்? இது ஏதோ சொல்ல வராது. அப்ப கடவுள் வந்து இதுக்கு ஏதோ ஒரு வழி கொடுப்பாரு. கடவுள் உள்ள வர்றது அப்படிதான் ஃபேண்டசி தான். ஆனா இது ஒரு கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனையை நாங்க எப்படி நினைச்சோம் அப்படின்னா, ஓகே கடவுள் வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணாம இதை ஜெயிச்சு காட்டுவாரு, இந்த கோர்ட் ப்ரொசீஜரை மாத்தி காட்டுவாரு அப்படின்னு நினைப்போம். அது கடவுளாலே முடியாது. அங்கேயே நீங்க கடவுளாலேயே இந்த விஷயம் முடியாதுன்னு முடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் பயங்கரமா பேசப்பட்டிருக்கும். ஆனா அப்படி இல்லாம செகண்ட் ஹாஃப்ல கடவுள் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை பொய் சொல்ல விடாம பண்றது, எல்லை விட்டு எல்லை தாண்டுறது, மேஜிக்கான விஷயங்கள், கடவுளுடைய அந்த சூரசம்ஹாரம், இது எல்லாமே கமர்ஷியல் ஆடியன்ஸ் சந்தோஷப்படுத்துச்சு, அவங்களை திருப்திப்படுத்துச்சு. ஆனா நீங்க யாருக்காக படம் எடுத்தீங்க? யாரை பிரதானமா வச்சு அங்க பேசுறீங்க? ஒரு பாமரனை, ஒரு நீதிமன்றத்தை பத்தி தெரியாத ஒரு ஏழைய, ஒரு அப்பாவிய, அவன் தான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ். அப்ப அந்த அப்பாவியை உட்கார்ந்துருக்காரு. ஒரு 100 பேர் ஒரு தியேட்டருக்குள்ள படமாக வராங்க. அதுல 80 பேர் ஜாலியா என்ஜாய் பண்ண வருவாங்க. மீதி 20 பேர் அந்த படத்தோட கனெக்ட் ஆவாங்க. நான் சார், ஏன்னா நான் என்னோட லைஃப்ல நான் கோர்ட் ப்ரொசீஜரால பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ நான் கனெக்ட் ஆனேன். அப்ப அந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துருக்கேன். அப்ப அடுத்த இதுல ஏதோ சொல்ல போறாங்க, கடவுளால இது முடியலையா, எதுவும் சொல்ல போறாங்க, அவர் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு உட்காந்துருப்போம். ஆனா அந்த இடத்துல நீங்க பண்ண மேஜிக்கல், நீங்க பண்ண கடவுள் பவரை யூஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் என்கேஜ் பண்ணிச்சே தவிர அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கல. அந்த படம் அங்கதான் தவறி போயிடுச்சு. இந்த படத்தோட முடிவு, ஒருவேளை இது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடவுளால இந்த ப்ரொசீஜரை மாற்றவே முடியாதுப்பா, என்னாலேயே முடியல அப்படின்னு கடவுள் போற மாதிரி நீங்க வச்சிருந்தா கூட இந்த படம் ஒரு பெரிய ரீச் அடைஞ்சிருக்கும். நம்ம சொல்ற அந்த கல்ட் கிளாசிக்கல் ஹிட் அடைஞ்சிருக்கும். இதை ஒரு 10 வருஷம் கழிச்சு பாக்குறவங்க கடவுளாலேயே இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க ஒரு படத்தை அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று பண்ணும். பட் இப்ப நீங்க வியாபாரத்துல ஜெயிச்சிட்டீங்க, பிசினஸ்ல ஜெயிச்சீங்க, ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டீங்க. ஆனா இத மக்கள் மனசுல இதை நிலைத்து இருந்த ஒரு வாய்ப்பு இருந்தும், இதை கல்ட் கிளாசிக்கலா மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை தவற விட்டுடுச்சு இந்த டீம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா மாத்தி, இதை மேஜிக் மூமெண்டா மாத்தி, இது ஒரு சாமி படமா மாத்திடுச்சு. இப்படி ஒரு சாமி படம் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் தேவையில்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்த இம்பாக்டை செகண்ட் ஆஃப் ஹோல்ட் பண்ண தவறிடுச்சு. அந்த இடத்துல தான் இந்த படம் வெறும் கமர்ஷியல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி கமர்ஷியல் ஹிட் ஆகிடுச்சு தவிர ஒரு பெரிய ரீச்சை இந்த படம் அடைய முடியாம போனதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. காரணம், இந்த படம் இப்படி முடிஞ்சிருந்தா இது ஒரு பெரிய ரீச் ஆயிருக்கும். என்ன மாதிரி ஒரு பாமர ஆடியன்ஸ்க்கு, என்ன மாதிரி சட்டத்தால பாதிக்கப்பட்டவன் இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான். அந்த சந்தோஷம், அந்த திருப்தி எங்களை மாதிரி ஆடியன்ஸ்க்கு கிடைக்காம போனதுதான் இந்த படம் பெரிய ரீச் அடையாம போனதுக்கான காரணமா நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சாவி. நன்றி.